இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? உவ்வுன்னு சவுண்ட் வரும். மர்க்கா சொல்லு. வணக்கம் மக்களே, ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு மதராசி vlogs once again. இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க 2020 மாடல் RC390 பண்ணுங்கன்னு. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் அமைஞ்சது. ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபேவரட் லொக்கேஷன் ஊத்துமலையில் தான் இருக்கும், சேலம் ஊத்துமலை. RC390ங்க. ஸோ பேசிக்கலி வந்து பஜாஜ் அண்ட் KTM கொலாபரேஷனை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 2008ஆம் ஆண்டு பஜாஜும் KTMும் கொலாபரேட் பண்ணி அந்த 125cc அண்ட் 200cc மோட்டர் சைக்கிள்ஸை வந்து லான்ச் பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2012ஆம் ஆண்டு பஜாஜ் வந்து KTM 200 அதாவது டியூக் 200 சீரியஸை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்துனாங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரியும், த லெகசி ஹாஸ் பீன் கிரியேட்டட். KTM யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லாத்துக்குமே KTM பிடிக்கும். பர்டிகுலர்லி பொண்ணுங்களுக்கு ரொம்ப KTM பிடிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா KTM RC390 2020 BS6 லிமிடெட் எடிஷன் மாடல். ஸோ இந்த வண்டியை பாருங்களேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அந்த கலர் டோன்ஸ், ரெண்டு கலர் டோன்ஸ், அந்த ஒயிட் அண்ட் சில்வர் ஆரஞ்ச் ரொம்பவே மேட்ச் ஆகுது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த வண்டி. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த வண்டியோட டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது சிசி பார்த்தீங்கன்னா 373 சிசி. அப்புறம் ஏன்டா KTM RC390 பேர் வச்சாங்கன்னு கேட்காதீங்க, நம்மளுக்கே தெரியாது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 43.5 bhp ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. 36 Nm ஆஃப் டார்க் இந்த வண்டியில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆஸ் யூஷுவல் இந்த வண்டியில் ரேடியேட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இந்த வண்டி எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம், ஆனால் கை கால் இடுப்பு தான் லைட்டாக வலிக்கும். அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போகணும். இந்த வண்டியோட பொசிஷன் அந்த மாதிரி அக்ரெசிவ் சீட்டிங் பொசிஷன். அண்ட் இந்த வண்டியோட கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பியர் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. RC390 என்னுடைய முதல் வண்டி. RC200 2015ஆம் ஆண்டு வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து பெருசாக அந்த KTM RC பர்டிகுலராக வந்து எனக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு பயம். ஏன்னா இதோடைய பவர் அந்த மாதிரி, வெயிட் ரொம்ப கம்மி. இப்போ 166 கிலோ தாங்க. பட் இந்த வண்டியோட பவருங்க வேறு லெவல் பவர். டார்க்கெல்லாம் வந்துட்டு அப்படி சல்லுன்னு அழுத்துனீங்கன்னா ஹைவேல சூப்பராக பாய்வார். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? எனக்கு இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் பிடிக்காத விஷயம் என்னன்னு கேட்குறீங்களா? ஃபியூல் டேங்க். 9 லிட்டர் ஃபியூல் டேங்க் தான். 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க். நீங்கள் ஒரு லாங் ரைடு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா வண்டி எவ்வளோ தூரம் வேணாலும் போகும், ஆனால் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இந்த வண்டியோட மைலேஜ் வந்து ஒரு 30லேருந்து 35 வந்தால் ரொம்ப பெரிய விஷயமா RC390 ஓனர்ஸ் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, தெய்வமே என் வண்டி 30 மைலேஜ் வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நம்ம RC200 வச்சுருந்தப்போ என்னுடைய மைலேஜ் வந்து ஒரு 35 தான் வந்துச்சு. RC390 இன்னும் மோசம் தான். நீங்கள் 30ன்றதே கொஞ்சம் ஹையர் நம்பராக நான் சொல்கிறேன். மேபி ஒரு 25லேருந்து ஒரு 30க்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ BS4க்கும் BS6க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் தான் மக்களை கொடுத்துருக்காங்க. ரொம்ப மினிமல் சேஞ்சஸ் தான். இதில் வந்து throttle by wireன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இந்த வண்டியில் ஒயரே கிடையாது. நீங்கள் த்ராட்டிலேருந்து போகிறதுக்கு ஒயரே கிடையாது. ஸோ அதுதான் throttle by wire. இதுலேயும் பாருங்களேன், ஒயரே இல்லை, ஆனால் throttle by wireன்னு வேறு நேம் பண்ணுறாங்க. குசுமுகார பசங்களாக இருப்பாங்க போல். BS4க்கும் BS6க்கும் எக்ஸாஸ்ட் நோட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ஸ்லிப்பர் கிளச் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து BS4க்கும் BS6க்கும் ப்ளஸ் த கலர், ஆப்வியஸ்லி கலரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். கமிங் டு தி எக்ஸாஸ்ட் சவுண்டு. எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஆன் பண்ணுறேன். நாங்கள் டாமினர் சவுண்டு வருது. ஆஹா, KTM டாமினர் ஆக்கிட்டாங்களே. பஜாஜ் கொலாபரேஷன் சொன்னால் இவங்க டாமினர் சவுண்டு வருதுங்க. டாமினர் HSL டாமினர் சவுண்ட் அப்படியே வருது. பழைய KTM வந்து அந்த சில்லறையை தெறிக்க விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்டு வரும். இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் சவுண்டை வேறு மாற்றி விட்டாங்க BS6ல். ஏன் பாஸ், நல்லா தானே இருந்துச்சு. என்ன பார்க்குறேன்? இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவலுங்க, நீங்கள் 2015 இருந்து அதே மாதிரி டிசைன் தான். டிசைன் சேஞ்சஸ் ஒன்றுமே பண்ணல. அதே மாதிரி ஃபுல்லி ஃபேட் வெர்ஷன் தான். ஒரு பெரிய ஃப்ளை ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ், 2 ப்ரொஜெக்டர் லைட்ஸ், டே டைம் ரன்னிங் LED எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை,
இங்கே மிரரில் கொடுத்துருக்காங்க. 2015ஆம் ஆண்டுலேருந்து இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. மிரர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வண்டியில் மிரர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கமிங் டு தி டயர்ஸுங்க, RC390ல் மிஷிலின் டயர்ஸ் அந்த மாதிரி டயர்ஸ் இருக்கும். பட் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காஸ்ட் கட்டிங்கிற பேரில் MRF டயர்ஸ் கொடுத்துட்டாங்க. MRF டயர்ஸ் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. மற்றபடி RC200ல் எனக்கு ஒரு பேட் அனுபவம் இருக்குது MRF டயர்ஸில். ஸோ தெரியல எனக்கு இதில் வந்துட்டு MRF டயர்ஸ் கொடுத்தது கொஞ்சம் KTM இது பண்ணியிருக்கலாம். ஹையர் சிசி பைக்ஸ் MRF நீங்கள் கொடுத்துட்டீங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஹவு டு ஐ டெல் யூ, சரி விடுங்க. அண்ட் இந்த வண்டியில் ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபோக்ஸ் மக்களே. ஆயில் சீலாம் சத்தியமாக உடையாது. எங்கடா ஆயில் சீல்? ஓகே, ஸோ ஆயில் சீல் எங்கேயோ இருக்குது. ஸோ ஆயில் சீலாம் நிச்சயமாக உடையாது. ஓகே, அப்படியே கமிங் கேர். இந்த இடத்துல நமக்கு பிடிச்ச ரேடியேட்டர் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அந்த கார் அம்பாசிடர் கார் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஒரு பெரிய ஃபேன் இருக்கும். உவ்வுன்னு சவுண்டு வரும். மர்க்கா சொல்லு, இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஸோ எனக்கு இந்த சவுண்ட் பிடிச்சிருக்கு. நான் கலாய்க்கலாம் இல்லை, எனக்கு பொதுவாகவே டாமினர் சவுண்டும் பிடிக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணிட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த ரேடியேட்டர் ஃபேன் சுற்றும். ஒரு சிலரும் பயந்துருவாங்க, ஐயோ என்னடா ஆச்சுன்னு. ஒன்றும் இல்லை, ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுறது தான். அண்ட் கமிங் டு தி டிஸ்க் பிரேக்ஸ். ஸோ டிஸ்க் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்க கேலிப்பரியே காணோம். கேலிப்பர் அந்த சைடு இருக்கோ. வண்டியோட டிஸ்க் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா பைப்ரே கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பைப்ரே இஸ் நத்திங் பட் பை பிரம்போவோட சிஸ்டர் கன்சர்ன் தான். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் பைப்ரே. அண்ட் டுவெல் சேனல் ABS இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் லுக்குன்னு பார்க்குறப்போ இந்த வண்டியில் ஆஸ் யூஷுவல் KTMோட ஃப்ரேமு இந்த இடத்துல கருப்பு கலர் ஃப்ரேம் இருக்குது. ஆரஞ்சு கலர் ஃப்ரேம் நம்ம நிறையா பார்த்துருப்போம். கருப்பு கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்கோ. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் RC390 KTM அந்த மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் டீக்கேல் கடைசி வரைக்கும் போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா KTM ரெடி டு ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் டீக்கேல் அழகாக கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி சைட் லுக்ஸுங்க. சைட் லுக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் KTM RC200 RC390 எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தெர் இஸ் நோ சேஞ்ச். அப்படியே இந்த இடத்துக்கு வருவோம். இன்ஜினில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து ரேசிங் KTM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சிங் போகுது. இந்த வண்டியோட இன்ஜினுங்க சூப்பரான இன்ஜின் இல்லை, என்ன பெர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டியோட இன்ஜினு, சான்ஸே இல்லை. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கும். நான் ஜஸ்ட்டாக மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணால் வண்டியே மூவ் ஆயிடுச்சு. ஃப்ரேமை விட்டு வண்டி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோனோ ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. KTM மோனோ ஷாக்ஸ் டியூக்குக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். RC390ல் கொஞ்சம் அக்ரெசிவ் பொசிஷனால் உங்களுக்கு ரிஸ்ட் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஓனர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் எந்த அளவுக்கு அவருக்கு பேக் பெயின் வருதுன்றதையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். கமிங் டு தி டயர்ஸ் மக்கள், இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/70 17 இன்ச்சஸ் டயரும், அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா 150/60 17 இன்ச்சஸ் டயரும் கொடுத்துருக்காங்க. MRF டயர்ஸ். பேக் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் KTMல இந்த இடத்துல வந்து பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. பழைய KTMல RC390 நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிளாக் இருக்கும். அதை வந்து ஆரஞ்சு கலரில் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல RC390ன்னு ஒரு ஸ்டிக்கர் போகுது. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் டைடி கிடையாது. ரியர் ஃபெண்டர் கொஞ்சம் நல்லா லென்த்தியான ரியர் ஃபெண்டராகவே கொடுத்துட்டாங்க. என்னோட KTM RC200 புடனிக்கு மேலே வந்துட்டு எனக்கு சேர் அடிக்கும். ஸோ இந்த வண்டியில் அந்த மாதிரி அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வண்டியில் ஒரு பெரிய டயர் ஹகர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி மட்டு ஸ்லஷில் போனாலும் நிச்சயமாக வந்துட்டு சேர் அடிக்காது. ஆஸ் யூஷுவல் நான் என்ன சொல்கிறதுங்க, ஐயோ ஹயபுசா எடுத்துக்கங்க, நீங்கள் ட்ரையம்ப் எடுத்துக்க, என்ன வேணாலும் எடுத்துங்க. இந்த சாரி கார்டு இல்லைன்னா வந்து நம்மளால ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி சாரி கார்டு மஸ்ட்டு. ஸோ இந்த வண்டியிலையும் ஒரு சாரி கார்டு இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட இண்டிகேட்டர்ஸ் நமக்கு நிறைய vlogல நான் சொல்லியிருக்கேன். LED இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே இவங்க வந்து LED இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. KTMல வந்துட்டு இண்டிகேட்டர்ஸில் அவங்க இண்டிகேட்டர்ஸு அந்த முன்னாடி ப்ரொஜெக்டர் லைட்ஸ் அதிலெல்லாம் வந்து அவங்க குறைய வைக்க மாட்டாங்க. ஸோ LED இண்டிகேட்டர்ஸ். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு நம்பர் பிளேட் ஹோல்டர். ஸோ இந்த வண்டியில் சென்ட்ரல் ஸ்டாண்ட் கிடையாது, சைட் ஸ்டாண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஸ் யூஷுவல் பழைய வண்டியை விட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பழைய RC390லேயே பயங்கரமாக தட்டுவார். இப்போ அதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மி பண்ணனால பயங்கரமாக தட்டும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. இந்த வண்டியில் ஃபுட் பேக்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. KTM அவங்களோட குவாலிட்டி வந்து என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து கம்பெனிலேயே வந்துட்டு ஒரு பிளேட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு தான் தெரியல, என்னத்துக்கு இது தெரியல. ஓகே, இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பிளேட் இருக்குது. சத்தியமாக எனக்கும் தெரியல இதோட பர்பஸ் என்னன்றது எனக்கு தெரியல. அப்படி கல் வந்து இன்ஜினுக்குள்ளே போகாமல் இருக்குமோ எனக்கும் சரியாக புரியல. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்ஜின் அண்ட் எக்ஸாஸ்ட். டு நாட் பிளேஸ் எனி கம்பஸ்டபிள் மெட்டீரியல் லைக் கிளாத்து, பேப்பரு,
ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் துணியெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதுக்கு சார் நடு சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகிறோம், நாங்கள் எதுக்குடா துணி வைக்க போகிறோம் இங்கே? சரி, ஓகே, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல. கமிங் டு தி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதுதான் கேடிஎம்மோட கீ. இந்த கீயோட பாக்கெட் இந்த இடத்துல இருக்குது. ப்ளேஸ் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் 1 2 3 4 5 6 7 8 199 வரைக்கும் போகுது. அப்படியே ரோட் மோடுன்னு ஒன்று காமிக்குதுங்க, ரோட் மோடு போல். ஓகே, அப்படியே கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் சைட் ஸ்டாண்ட் டவுன்னு ஒரு இது காமிக்குது. அப்படியே ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஆர்பிஎம் மீட்டர்ஸ் இருக்குது, கியர் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இன்ஃபோ, கிளாக் இருக்குது, இன்ஜின் டெம்பரேச்சர் இருக்குது, அண்ட் ஃபியூவலோட இது இருக்குது. அப்படியே ஆஸ் யூஷுவல் பழைய மாடலில் இருக்க மாதிரி மோடு செட்டு. நீங்கள் மோடு மாற்றுறீங்க அப்படின்னா ஃபியூவல் ரேஞ்ச் எவ்வளோ போகுது, அண்ட் டைம் ட்ரிப் ஒன் எவ்வளோ டைமில் கவர் பண்ணியிருக்கீங்க, ட்ரிப் 2, ரோடு, சைட் ஸ்டாண்ட் டவுனு, அப்படியே செட்டெல்லாம் மாற்றுறீங்கன்னா இதில் வந்து நீங்கள் கிளாக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த கன்சோலில் வந்து 2015 எந்த மாற்றமே கிடையாது. நீங்கள் அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், இன்ஜின் டயக்னோஸ்டிக் லைட், நியூட்ரல் லைட்டு, கம்பல்சரி ஏபிஎஸ், ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிளிங்க் ஆகும். அப்படியே பாஸ் லைட் இந்த இடத்துல எரியும். இந்த கன்சோலில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. வேறு நீங்கள் டியூக் 390 கன்சோல் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன் ஆர்சிக்கு மட்டும் இந்த மாதிரி பாகுபட்சம் பார்க்குறாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த வண்டியில் ஹீட் மேனேஜ்மெண்ட் மகாமட்டம். அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் RC200 வச்சுருந்தப்பவே சூடு ஓவர் அடிக்கும். இது RC390 அந்த மாதிரி 2 மடங்கு இன்ஜின் சைஸ் பெருசு. தெரியல எப்படி ஹீட் மேனேஜ்மெண்ட்டுன்னு. ஸோ ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் vlog. வழக்கம் போல் சொல்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதராசி vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you in another video. டேக் கேர், பபாய். 6 அடி மனிதர், உங்களுக்கு முதுகு வலி, ரிஸ்ட் பெயின்லாம் வருமா? இது கண்டினியூஸாக போகிறதுக்கு வண்டி சுத்தமாக செட் ஆகாது. இது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,53,000. திடீர்னு பசிக்குது அப்படின்னா வண்டியை படுக்க போட்டு த்ராட்டில் கொடுத்து ஆஃப் பாயில் உடச்சி ஊற்றி சாப்பிட்றலாம்ல. கண்டிப்பாக. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு சூடுங்க. முட்டை முக்கிய அமைச்சர்